to be here this morning. இந்த காலை வேளையில இங்க இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? It's always a joy to be in the house of God. தேவனுடைய வீட்டில் இருப்பது எப்பொழுதுமே சந்தோஷம். How many of you have come prepared this morning? எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்க? If you have come prepared, God is going to minister to you. நாங்கள் ஆயத்தமாக வருவது தேவன் நிச்சயமாய் நமக்கு நம்மளோட பேசுவார். Shall we all pray and say, God, we want to thank you for this day. I keep my ears and my heart open for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்க எங்கள் கண்களை, எங்களுடைய இருதயங்களை, எங்கள் கண்களை நீர் திறந்தருளும். நான் திறந்து வைக்கிறேன் என்று நாங்கள் ஜெபிப்போம். Speak to me, Jesus. ஆண்டவரே, என்னோடு நீங்க பேசுங்க. Amen. 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 I'm going to ask a lot of questions to you all this morning. நான் நிறைய கேள்வி கேட்க போறேன் உங்கள் அனைவரையும். First question, God forbid, my first question. முதல் கேள்வி, God forbid, if there is a fire in your house, what is that one thing that you will run to go and pick up? ஒருவேளை வீட்டுல நெருப்பு வந்துச்சுன்னா, சும்மா கேள்வி, ஒருவேளை நெருப்பு வந்துச்சுன்னா என்ன முதல்ல போய் எடுப்பீங்க? Sand. மண்ணு, தண்ணி, கோணிப்பை. வீட்டுக்குள்ள என்ன பொருள் எடுப்பீங்க? I mean from inside the house something that you treasure. வீட்டுல ஏதாவது பத்திரமா வச்சிருக்குது என்ன எடுத்துப்பீங்க? எடுத்துல போக கூடாதுன்னா சில பேர் பைபிள் என்றாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல். Phone. That is reality. போன். Phone to call fire engine. துணி. துணி. Gold. இந்த பின்னாடி என்ன எடுப்பீங்க? If there is a fire, what is one thing that you will go and pick up from your house? What you will pick up from your house? There is a fire. Okay. I'm going to ask you a second question. இரண்டாவது கேள்வி, What is the one thing you should answer genuinely, don't answer spiritually? நார்மலா சொல்லுங்க. What is one thing that you will carry everywhere? எங்க போனாலும் ஒரு காரியம் எடுத்துட்டு போறது என்ன? Bible. Phone, வேற என்ன? Makeup. கண்ணாடி என்ன? பைசா. Money. Okay, that's amazing. And we are going to meditate this morning on something very, 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 very important. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நாங்க தியானம் செய்ய போகிறோம். There is always something that we carry somewhere. நம்ம எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் எப்பொழுதுமே எடுத்துட்டு போறோம். 2000 years ago, Mary carried Jesus physically. 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரியாள் இயேசுவை அவங்க வயிற்றில சுமந்தாங்க. I'm going to talk about something that we can carry that can transform everything. நாங்கள் அனைவரும் நாங்க போற இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் எப்பொழுதுமே நம்ம இருதயத்துல நாங்கள் வைத்துக்கொள்ள நாங்கள் தாங்க முடியும். அது எல்லாவற்றையும் மாற்றும். அதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். Some people carry stress, some people carry worry, some people carry trouble, some people carry their financial burdens. எங்கே போனாலும் சில பேர் கவலையை எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பண தேவைகளை யோசிச்சுட்டே போவாங்க. ரொம்ப சிந்தனையோடு எடுப்பாங்க எங்கே போனாலுமே. But from today we are going to carry something very special. ஆனால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கிறோம்? விசேஷமான ஒரு காரியத்தை நாங்கள் எங்கே போனாலும் எடுத்துட்டு போகிறது குறித்து நாங்கள் பார்ப்போம். Like the way Mary carried மரியாள் physically, இயேசுவை அவங்க வயிற்றில சுமந்தாங்க. we will carry spiritually. நாங்கள் இயேசுவை நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்மால நாங்கள் அவரை தாங்கி அவரை சுமப்போம். Let's see what the word of God says, why we should carry Christ spiritually and what it is going to do to us and others. நம்முடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்து நாங்கள் எப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல நாங்கள் வைத்து நாம் தாங்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வார்த்தையிலிருந்து பார்ப்போம். Now, when the angel was going around, the angel did not choose
தேவதூதர்கள் தேவன் அனுப்பும்போது அங்க இருக்கிற ஸ்திரீல யார் ரொம்ப சிரேஷ்டமானவங்க, யார் ரொம்ப அழகானவங்க தேடி போகல. God did not choose who's rich, who's influential, who's politically strong. இயேசு கிறிஸ்து கடவுள் மரியாதை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க பணக்காரரையும் இல்ல மேன்மையானவங்களை தேர்ந்தெடுக்கல. Village women. ஒரு சாதாரணமான வில்லேஜ்ல இருக்கிற ஒரு எளிமையில இருக்கிற ஒரு ஸ்திரீயை தேவன் அழைத்தார். Ordinary village women, God chose Mary. மரியாதை தேவன் தேர்ந்தெடுத்து அவர் உலகத்தில் பிறக்கும்படியாய் தேர்ந்தெடுத்தார். God doesn't look for your ability, your outside look, your money. He looks for your availability. தேவன் நம்முடைய வெளிப்படையான காரியங்களை அவர் பார்ப்பதில்லை. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம், அதுதான் தேவன் பார்க்கிறார். Now God looks at us not by our outside, but He looks at willing heart, just like the way Mary was willing to carry Jesus. இதோ தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு தேவனை நாங்கள் சுமக்கிற இருதயம் இருக்குது, அதுதான் தேவன் பார்க்கிறார். And the second thing is something that's really good is we can carry Jesus spiritually no matter who we are, where we are, and what we are. நாங்க எங்கே இருந்தாலும், நம்ம எப்படி இருந்தாலும், நாம் யாரா இருந்தாலும் தேவன் நம்முடைய இருதயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். Now second thing is you birth what you nurture. Like women will understand when you are pregnant, you nurture, you protect the child, you take care of the child, you make sure you eat the right thing, right? ஸ்திரீகள் அவங்க கர்ப்பிணியா இருக்கும்போது குழந்தை குறித்து நிறைய நினைப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவாங்க, கவனிப்பாங்க. ஒரு நாள்ல அவங்க குழந்தை அவங்களுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. Now when we carry Christ in our heart, we cannot birth or manifest the power of God unless we nurture it. நாங்கள் தேவனை சுமக்கும் போது நாங்கள் அதை போஷிக்காமல் விட்டா நாங்கள் மற்ற சூழ்நிலையில நாங்கள் தேவனை வெளிப்படையாய் நாங்கள் காமிக்க முடியாது, கொடுக்க முடியாது. How many of you have experience of planting or gardening? எத்தனை பேர் வீட்ல கார்டன் செல்ல வச்சிருக்கீங்க? So do you put a seed and then forget about it? யாராவது தண்ணி போடாம கார்டன் வச்சிட்டு தண்ணி ஊத்தாம மறந்துடுறோமா? You go and see every day, you put water, you put the manure, you make sure it's growing very well. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை பார்த்து அதை போஷித்து அதுக்கு தண்ணி ஊற்றுறோம். That is how we have to nurture Christ when we carry him spiritually. நாங்கள் தேவனை கூட அப்படியாக சுமக்க வேண்டும், போஷிக்க வேண்டும் ஆவிக்குரிய விஷயத்துல. When we don't nurture, we don't give birth. நாங்கள் போஷிக்காமல் விட்டால், நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டால் நமக்கு வெளியோ நாங்கள் வெளிப்படையாக தேவனை நாங்கள் காண்பிக்க முடியாது. Sometimes if you don't nurture a baby, the baby dies. சில நேரத்தில் நாங்கள் போஷிக்காமல் விட்டால் குழந்தை மரித்து போகிறது. அப்படியாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மௌனமாய் இருப்பார். You nurture the presence. If you nurture the presence, you birth power. நாங்கள் தேவன் இருப்பதை உணர்ந்து போஷித்தால் நம்முடைய இதயத்திலிருந்து நமக்கு வல்லமை வெளியே வருகிறது. We always look at some people, look amazed, oh my God, how God is using, what power he has. இதோ அவங்களை தேவன் எப்படியாக பயன்படுத்துகிறார், எப்படி வல்லமையா இருக்கிறாங்க நாம சில பேரை நாம பார்க்கிறோம். But we fail to understand that God is willing to give that same power in you. அதே தேவன் அதே வல்லமை ஒவ்வொருக்குள்ள கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Power to heal. நாங்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுக்காக நாங்கள் மற்றவங்களை சுகம் கொடுக்க தேவன் பயன்படுத்துகிறார். Power to deliver. மற்றவங்களை விடுதலையாக்க பயன்படுத்துகிறார். Power to bring souls to Christ. அநேக பேர் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும்படியாய் சக்தியை கொடுக்கிறார். Now this power doesn't come only. We think God chooses some people. God picks up. No. God gives power to all those who are willing to carry him. தேவன் எல்லாருக்கும் சில விஷயங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். அது எல்லாருக்கும் தேவன் அது அவைலபிளா வைக்கிறார். Can we all declare this morning? You can repeat after me. I carry Christ. நான் சொல்லுவதை நீங்க திருப்பி
சொல்லலாம், நான் கிறிஸ்துவை நான் சுமக்கிறேன். I nurture His presence daily. அவருடைய பிரசன்னத்தை நான் போஷிக்கிறேன். Now, I want to talk something about why we should declare the scriptures and word of God. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எதற்காக சொல்ல வேண்டும், எதற்காக அதை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். இந்த வாய் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? For what do we use our mouth? Number one, பேசுறோம். To speak. சாப்பிடுறோம். To eat. முக்கியமா அதுதான் என்ன? படிக்கிறோம். 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 ஓகே, வாயில படிக்கிறோம். கடிக்க கூட கூறோம் சாப்பிடும்போது. Today I'm going to teach you the power of declaration. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது அதற்கு ஒரு வல்லமை இருக்குது, அறிக்கையிடும்போது வல்லமை இருக்கிறது. In Genesis chapter 1 verse 1, and God said and it was. ஆதியிலே தேவன் சொல்லும்போது வார்த்தையால உலகம் உண்டானது. He did not think creation. தேவன் அவர் சிருஷ்டிக்கும்போது வார்த்தையால சிருஷ்டித்தார், நினைத்து வார்த்தையால சிருஷ்டித்தார். He declared. அதை அவர் அறிக்கை செய்தார். And when Satan came to tempt Jesus, what did Jesus do? இயேசு கிறிஸ்துவை சோதனைக்குள்ள சாத்தான் கொண்டு வர முயற்சி செய்யும்போது Did he? பாலைப்போ சாத்தானே. Yes, he used the scriptures. அவர் வார்த்தையை பயன்படுத்தினார். Now most of us don't know the importance of using the scriptures. நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் அறிக்கையிடுவதே நமக்கு தெரியுதில்லை. I'm going to give you a secret this morning. இன்றைக்கு நமக்கு ஒரு ரகசியத்தை நாங்கள் பார்க்கிறோம். You can turn things around just by declaring the word of God. தேவனுடைய வார்த்தையை சொல்லி अनेक காரியங்களை நாங்கள் மாற்ற முடியும். We don't know the power that we have that God has given to us. நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் வல்லமை அவருடைய வார்த்தை. Now when Satan came to Jesus to tempt, Jesus did not fight back. சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும்போது He did not fight back. அவர் வந்துட்டு அவர் திருப்பி சாத்தானோட சண்டை போடல. He did not sit and meditate. அவர் அதை குறித்து தியானிக்கல. He did not silently pray in his mind. அவர் மௌனமாய் இருக்கல. He declared. அவர் அறிக்கையிட்டார். He declared the scriptures. அவர் வேத வார்த்தைகளை அறிக்கையிட்டார். And when he declared, அது தேவன் அறிக்கையிடும்போது and when God said it is written, அவர் தேவன் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது the enemy flew. அப்பொழுது சாத்தான் ஓடி போனது. Amazing, right? எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லை? How many of us use scriptures in our daily life? நம்முடைய வார்த்தையை நாங்கள் எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறோம்? As soon as we get up, we have to declare the scriptures. நாங்கள் எழுந்த பேருக்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த When வேண்டும். we sleep, we have to declare the scriptures. நாங்கள் தூங்கறதுக்கு முன்பதாலே வார்த்தையை பயன்படுத்த When we வேண்டும். face challenges, tell the challenges and declare the scriptures. நாங்கள் ஒரு சவாலை சந்திக்கும் போது வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். When the enemy puts lies in your mind, telling that you are a failure, you are good for nothing, declare the scriptures, telling that I am a child of God. சாத்தான் நம்மை சோதிக்கும் போது நாங்கள் தோல்வி என்று நமக்கு சில யோசனைகள் கொண்டு வருவதை தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் தேவனுடைய மகன் என்று சொல்ல வேண்டும். Do you know why most of the Christians fail in life? எதற்காக அநேக கிறிஸ்தவர்கள் தோத்து போறாங்க அவங்க வாழ்க்கையில? We don't become victorious just because we are Christians. நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதில்லை. We don't win all the battles just because we are Christians. நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நாங்கள் வின் ஆவதில்லை. We win only when we start using the word of God. நாங்கள் வார்த்தையை பயன்படுத்துவது மட்டும்தான் இது நமக்கு நடக்கும். From this day, if you have never declared the word of God, let us make it as a habit to declare the scriptures in our life. ஒருவேளை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அவருடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுவோம். Many times when we go through a deep valley and we are filled with fear, declare God is my strength. நமக்கு சில சோதனைகள் இருக்கும்போது, நமக்கு சில பயங்கள் இருக்கும்போது தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிட There வேண்டும். is so much power in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. And we are going to tap into that power today. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து பார்ப்போம். And walls fell just because Joshua shouted.
நாங்கள் வாசிக்கிறோம் எரிகோ மலை விழுந்து போனது. யோசுவாவும் சேனையும் அவன் சத்தமாக தேவன் சொன்னதை அறிக்கையிடுவது. The fire fell when Elijah shouted. எலியா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அங்கே இருக்கிற நெருப்பு அணைஞ்சு போனது. The prison doors opened when Paul and Silas were singing. பிரிசன்ல அங்கே அரண்மனை அங்கே ஜெயில்ல பால் இருக்கும்போது தேவனை ஆராதிக்கும்போது அங்கே இருக்கிற சிறைச்சாலை உடைந்து போனது. Breakthrough always follows what we declare. நாங்கள் என்ன சொல்றோமோ அதுக்கு அடுத்து அதிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குறார். Now this is more powerful. இது நாம் சொல்வது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம். In ministry, நாம ஊழியத்தில் இருக்கும்போது Jesus declared scriptures to cast the demon out. இதோ வேத வார்த்தைகளை பயன்படுத்தி சாத்தானை தேவன் ஓட்டினார். Jesus healed the sick by declaring. தேவன் அங்கே அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும்போது அவர் அறிக்கையிட்டு சுகம் He கொடுத்தார். taught the kingdom of God by declaring. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் வசனத்தின் மூலமா அறிக்கையிட்டு சொன்னார். There is so much of power in declaration. நாங்கள் சொல்லுவதிலே வல்லமை இருக்கிறது. When you declare, when you start declaring the word of God, the enemy will flee. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடும்போது விரோதி சாத்தான் நம்மை விட்டு தூரமாய் போவார். You cannot make the devil run by anyhow. வேற எந்த காரியத்தினாலும் நாங்கள் சாத்தானை சந்திக்க முடியாது. Only scriptures. ஒரு வெறும் வேத வசனம் Only மட்டும்தான். scriptures. வெறும் வேத It is வசனம் தான். only the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே தான் நாங்கள் சாத்தானை சந்திக்க முடியும். Now I was talking about, let's go back to the sermon. I was talking about how we carry Jesus Christ spiritually, like many carry physically. மரியா இயேசு கிறிஸ்துவை அவங்க வயிற்றில சுமந்தாங்க. நாங்கள் தேவனை நம்முடைய இதயத்திலே ஆத்மாவிலே நாங்கள் தேவனை வைத்துக் கொண்டே நாங்கள் செல்ல முடியும். And I was telling, when you carry Jesus spiritually, you will heal the sick, you will cast the demon out, you will give hope to the hopeless. தேவன் நம்முடைய இதயத்தில் இருக்கும்போது நாங்கள் அநேக வல்லமையான காரியங்களை செய்வோம். நம்பிக்கையுள்ள ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம். தேவன் நாங்கள் போற இடத்திலெல்லாம் நாங்கள் அவர் நம்மளோடு இருப்பார். Do not cast the demon out without Jesus in your heart. தேவன் நம்முடைய இதயத்தில் இல்லாம நாங்கள் மற்றவர்களுக்கு பேய் ஓட்டுற காரியத்தை How செய்யக்கூடாது. many of you can remember what happened when someone casted the demon out without carrying Christ spiritually? தேவன் இல்லாமல் ஒரு பேயை ஓட்டும்போது என்னாச்சு? எத்தனை பேருக்கு ஞாபகம் அந்த இருக்கு? பேய் அப்படியே அவங்க மேல பாஞ்சிச்சு. The devil, the spirits came on them who did not have Jesus. You cannot fight the world without the word, without Christ in your life. தேவன் இல்லாம தேவனுடைய வார்த்தை இல்லாம இந்த உலகத்தை நாங்கள் வெற்றி பெற முடியாது. Everybody has problem, everybody has sorrows, everybody has challenges. எல்லாருக்குமே சவால் இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. But what makes difference is when you carry Christ spiritually. ஆனால் தேவனை நாங்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் சுமக்கும்போது அது மூலமாய் நாங்கள் பார்க்கிற விதத்துல ஒரு வித்தியாசம் வருகிறது. Sometimes our mental strongholds, enemy always torments our mind. எப்பவுமே சாத்தான் வந்து நம்முடைய யோசனை நம்ம சிந்தையை அவர் அட்டாக் பண்ணுவார். The word, even if you are not able to just declare the scriptures, the word in your mouth breaks even the mental strongholds. நமக்கு வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நம்முடைய சிந்தனையில நம்முடைய மனசுல இருக்கிற காரியங்களை கூட தேவன் விடுதலை ஆக்குறார். When you have Christ, you do not fear anything. நாம் தேவன் என்னோடு இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்படுவதில்லை. I remember when we were small, we used to see a lot of things, the dodo dolls, something made of witchcraft in front of our house. Mummy will know that. நாம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம கேம்பஸ்ல நிறைய விஷயங்கள் மந்திரம் பண்ணி போட்டதை அங்க இங்க பார்ப்போம். I'm talking about spiritual boldness. அப்போ நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு தைரியம் இருக்கிறது. I saw Mummy, there was a doll made of mud with a lot of things. ஆனா அம்மா ஒரு நாள் பார்த்தேன் மந்திரம் பண்ணி போட்ட ஒரு பொம்மை அவங்க எடுத்து I was just observing whether Mummy will pray, whether Mummy will call somebody, whether Mummy will ask somebody to take it out. அம்மா என்ன பண்ணுவாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன். But I saw her working with boldness. ஆனா அம்மா தைரியமா போய் She just took it from her right hand அது கையில இருந்து and she எடுத்து just threw it off. அதை பிசுக்கி That is the boldness God gives when we carry Him spiritually. அந்த தைரியம் தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
who did it, why did they do that, what's going to happen, இதெல்லாம் நம்ம மனசுல வரும். எழுமிச்சபல பார்த்தா நமக்கு என்ன பத்தி யார் மந்திரம் பண்ணாங்க அதே தான் நைட்ல நினைச்சிட்டு இருக்கோம். From today if you see, இனிமேல பாத்தீங்கன்னா take and make lime juice and drink. அதை எடுத்து ஜூஸ் பண்ணி That குடிங்க. is the power God gives. அது தேவன் கொடுக்கிற If you வல்லமை. see green chili anywhere, எங்கயாவது நீங்க பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா take and make the kali chutney. எடுத்து வீட்ல சட்னி பண்ணுங்க. You know why? யார் தெரியுமா? The God who is in us is bigger and greater than anything in this world. தேவன் நமக்குள்ள இருக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர். We don't realize and understand the power God has and God gives us when we carry Him. எனக்குள்ள தேவன் இருக்கும்போது எனக்கு இருக்கிற வல்லமை நாங்கள் அது நிறைய நேரத்தில் நாங்கள் மறந்து போறோம். Amen. Is God talking to us this morning? தேவன் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். When we carry Jesus Christ spiritually, we don't fear evil. நாங்கள் தேவனை சுமக்கும்போது ஆவிக்குரிய விஷயத்துல நாங்கள் எதுக்கும் பயப்படுவதில்லை. Evil will fear us. நமக்கு இருக்கிற அந்நிய சக்திகள் நம்மளை பார்த்து பயப்படும். And when Mary carried Jesus, everything about her changed. மரியாள் தேவனை சுமக்கும்போது எல்லாமே மாறினது. Her identity changed. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் மாறினது. She was called the most favored and honored among all. அவங்க எல்லா ஸ்திரீகளும் மேன்மையானவர்களாய் அவர்கள் When கூட்டப்பட்டாங்க. you carry Christ spiritually, everything about us changes. நமக்குள்ள தேவன் இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும். We don't walk in fear. நாங்கள் பயப்படுவதில்லை. We don't walk in hopelessness. நாங்கள் நம்பிக்கையிலிருந்து போன மாதிரி இருப்பதில்லை. We don't walk sad. நாங்கள் தோல்வி அடைகிற மாதிரி It doesn't இருப்பதில்லை. mean that it's an absence of problem. No, there will be a problem, but we know whom we carry inside. நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மத்தியில ஒரு தைரியம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இருப்பதனால. When we carry the Jesus in our heart, we look at the mountain and say, the one who is in me is greater than you. இதோ எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மலைக்கு மேல அதற்கு மேல வல்லமை உள்ளவர் பெரியவர். The way you look at the problem changes. நாங்கள் பார்க்கிற விதங்கள் எல்லாமே மாறும். We don't sit and cry and think about it and keep talking about it. நாங்கள் எப்பவுமே அது குறித்து நினைச்சு அழுது கதறி இருக்க மாட்டோம். But God will give us the wisdom to handle. ஆனால் தேவன் நமக்கு ஒரு விசேஷ ஞானத்தை And கொடுப்பார். that comes only when we carry அது Christ. நம்ம தேவன் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் வரும். And you know what? When you carry Christ and when you nurture, இதோ நான் தேவனை சுமந்து அவரை நான் போஷிக்கும் போது if you ask a woman is not going to carry the baby all her life. நாம ஸ்திரீயை எல்லா நாளும் அவங்க வாழ்க்கையில குழந்தையை சுமப்பதில்லை. Have you seen anyone? அது வெறும் 9 மாசத்துக்கு தான். She gives birth. அதுக்கப்புறமா நமக்கு தெரிகிறது குழந்தை வெளியே பிறக்கிறது. When you carry Jesus spiritually, you cannot but manifest His power. தேவன் நம்மை நம் இருதயத்தில் இருக்கும்போது நாங்கள் சுமக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் அதன் மூலியமாய் வெளியே தேவனுடைய வல்லமை வெளிவரும். You are not going to be walking like an ordinary person. நாம் சாதாரணமான பிள்ளையை போல இருப்பதில்லை. Even when you are walking in the dark room, they will see a light in you because of one who is inside you. இருளான இடத்துல நடக்கும்போது கூட ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பாங்க. தேவன் உங்களுக்குள்ள இருப்பது. No matter how complicated the problem and issue is, you know you have to do it because God gives you wisdom. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதை செய்ய உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். You don't walk in fear நாங்கள் பயப்படுவதில்லை. because your identity changes. ஏனால் நாம் தேவனுக்குள்ள இருக்கிற சாயல்ல நமக்கு தேவன் கொடுக்கிற உரிமையால எல்லாரும் மாறும். How many of us are willing to carry that Jesus spiritually? எத்தனை பேர் நம்ம இதயத்துல தேவனை சுமக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம்? How many of you are willing to be a vessel for God? இதோ எத்தனை பேர் தேவனுக்கு என்ற ஒரு பாத்திரமா இருக்க ஆயத்தமா இருக்கிறோம்? There are two kinds of people that I see in this world. இரண்டு விதமான ஜனங்கள் Among the இருக்கிறார்கள். Christians. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில Some are just religiously Christians. They come, they eat, they do nothing, they die and they go. சில பேர் சம்பிரதாயத்துக்கு தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அவங்க பிறக்கிறாங்க, சில சடங்காச்சாரத்தை செய்து மரித்து போறாங்க. That when you read the word, God has not called you to do that. ஆனால் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நாங்கள் அப்படியாக இருக்க தேவன் நமக்கு விரும்புவதில்லை. God gives you the power. தேவன் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். Power that's bigger and greater than anybody else in this world. எல்லாவற்றுக்கும் மேன்மையானது, எல்லாருக்கும் மேன்மையான வல்லமை தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
God doesn't give you power to destroy. தேவன் நமக்கு அழித்து போடுவதற்கு வல்லமை கொடுப்பதில்லை. He gives power to give hope to people. தேவன் நமக்கு மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வல்லமை கொடுக்கிறார். God doesn't give power to hurt somebody. தேவன் நமக்கு மற்றவர்களை நோகடிக்கிறதுக்கு வல்லமை கொடுப்பதில்லை. God gives you power to heal somebody. ஆனால் மற்றவர்களை சுகம் கிடைக்க தேவன் வல்லமை கொடுக்கிறார். Many a times we think what to do, how to solve, how do I do? நான் என்ன செய்து எப்படி இதை நான் சந்திப்பது நாம் நினைக்கிறோம் எப்பவுமே. But there is power in the word. ஆனால் தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Amen. ஆமென். How many of you are willing to be the vessel of God this morning? தேவனுடைய கரத்திலே பாத்திரமாய் இருக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நான் எத்தனை பேர் நாங்கள் சொல்லுவோம். I want to be the light. நான் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். We are going to read Ephesians chapter 3 verse 17. எபேசியர் 3:17 நான் வாசிக்க I'm இருக்கோம். going to read in English if anyone wants to read in Tamil. Here Paul writes that Christ may dwell in your heart by faith. யாராவது வாசிங்க எபேசியர் 3:17 நீங்க வாசிக்கலாம். இதோ தேவனுடைய இருதயத்திலே விசுவாசத்தின் மூலமாய் அவர் தங்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்குவாராக. In English it says dwell. தேவனுடைய இருதயத்திலே வாசம் செய்வாராக. Now what happens when God dwells in Greek? It means to settle down permanently. இதோ தங்குவாராக என்பது நாங்கள் வேதத்தில் கிரேக்க மொழியில பார்க்கிறோம். நிரந்தரமாக தேவன் நம்முடைய இருதயத்திலே வசிக்கிறார். To dwell here it means Paul is telling to establish, to make a home. இதோ இங்க வசிக்கும் போது தேவன் அவர் இந்த இடத்தை அவர் 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 கண்ட்ரோல் பண்றார். When Christ dwells, he doesn't come as a visitor. அவர் சும்மா அப்பப்போ வந்துட்டு போறவராய் இருக்க மாட்டார். அவர் வசிக்கும் போது அங்கேயே இருப்பார். He makes a home in your heart. அவர் நம்முடைய இருதயத்திலே வசிப்பார், வாசம் செய்வார். And when God dwells, it is not positional, it is transformational. அது சும்மா ஒரு இடம் அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. When he dwells, everything changes. அவர் இருதயத்தில் இருப்பது எல்லாமே மாறுகிறது. When he dwells, he rules our life. அவர் இருதயத்தில் வசிக்கும் போது அவர் என்னை ஆட்சி செய்கிறார். When he dwells, he nurtures. அவர் இந்த இருதயத்தில் இருக்கும்போது அவர் என்னை போஷிக்கிறார். Christ dwelling means that he begins to shape your thoughts. இதோ அவர் எல்லாவற்றையும் அவர் ஆட்சி செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார், சிந்தனைகளை அவர் கண்ட்ரோல் பண்றார். And there is a purpose and destiny at birth in your life. இது எல்லாவற்றையும் தேவன் ஒரு காரியத்தை நோக்கி அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். When Christ is in you, everything in your life grows. தேவன் நமக்குள்ள இருக்கும்போது எல்லாமே வளரும். I always love this word growth எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வளர்ச்சி. because I don't like to be stagnant நான் அப்படியே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. in any aspect of my life. எந்த விஷயத்திலும் நான் அப்படியே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. So this is one of my favorite word, growth. எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை வளர்ச்சி. If you want to grow financially, if you want to grow spiritually, if you want to grow intellectually, நான் ஞானத்திலே, நான் பொருளாதாரத்திலே, நான் சரீரத்திலே, ஆவிக்குரிய விஷயத்திலே எதில வளர்ந்தாலும் it only happens when you carry Christ spiritually. தேவன் எனக்குள்ள இருக்கும்போது அது நடக்கும். When Christ is there, everything grows. எனக்குள்ள தேவன் இருக்கும்போது எல்லாமே வளரும். Your holiness grows. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வளரும். Your compassion grows. நமக்கு இருக்கிற இரக்கம் வளரும். Your wisdom grows. நமக்கு இருக்கிற ஞானம் Your வளரும். purpose grows. நமக்கு இருக்கிற தீர்மானங்கள், நமக்கு இருக்கிற திட்டங்கள் Your வளரும். anointing grows. நமக்கு இருக்கிற அபிஷேகம் Your வளரும். power grows. நமக்கு இருக்கிற வல்லமை How வளரும். many of you want to receive that power this morning? அந்த வல்லமை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா Power இருக்கீங்க? to be somebody's light. யாருக்கும் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்க ஒரு வல்லமை. Power to heal the broken heart. ஜனங்களுக்கு இருதயத்தை உடைந்து போனவங்களுக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை. Power to heal the sick. சிக்கா இருக்கிறவங்களுக்கு தேவன் சுகம் கொடுக்கிற வல்லமை. Power to cast the demon out. சாத்தான் பிடிச்சவங்களுக்கு துரத்த வல்லமை. The church is a womb of Christ. தேவன் நம்முடைய திருச்சபை தேவன் சுமக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. Your life is a womb of Christ. நம்முடைய வாழ்க்கை தேவன் சுமக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. Don't
தேவனை மட்டும் சுமக்க வேண்டும். When you carry Christ. தேவனை நாம் சுமக்கும்போது, I'm telling you, when you carry Christ, நாம் தேவனை சுமக்கும்போது everything about you changes. எல்லாமே மாறும். And everything around you changes. நமக்கு சுத்தி இருக்கிற காரியங்கள் மாறும். There's one example when Mary went to meet Elizabeth, what happened? மரியா எலிசபெத்தை போய் பார்க்கும்போது என்ன ஆச்சு? What is one thing that happened? வயிற்றுள்ள பிள்ளை துள்ளிட்டு Yes. வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளினது. Is it because of Mary? மரியாள்னாலயா? It's because of Jesus. இயேசு கிறிஸ்து இருப்பதனாலதான். When we carry Jesus, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது we have the power to influence. தேவன் நம்ம மூலமாய் மற்றவர்களை தொடுவார். To influence, to do the right thing, to bring them to the right path. சரியான காரியங்களை செய்ய தேவன் நம்மை பயன்படுத்துவார். You cannot impact the world without carrying Christ spiritually. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நமக்குள்ளே இல்லைனா. You cannot impact your family, you cannot impact your workplace, you cannot do anything in your life without carrying இதோ Jesus. தேவன் நமக்குள்ளே இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள், நம்ம குடும்பம், நமக்கு இருக்கிற இடத்துல நாம ஒன்றும் செய்ய முடியாது. Every other power destroys. எல்லா காரியங்களும் விழுந்து போகும். Only the power of Christ gives hope. தேவன் ஒருவர் தான் நமக்கு எப்பொழுதுமே நம்மை So நடத்துவார். when you walk in Christ, நாங்கள் தேவனுக்குள்ள நடக்கும்போது you will be a blessing. நாங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா You will be இருப்போம். blessing in your church. நமக்கு ஆலயத்துக்கு ஆசீர்வாதமா You will be இருப்போம். blessing in your workplace. நாம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் You will be ஆசீர்வாதமா blessing to இருப்போம். this world. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா You will be இருப்போம். blessing everywhere you walk. எங்கே போனாலும் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். And we are going to do something this morning. நாங்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய I don't போகிறோம். know if you have done this, but we are going to do something this morning. இது நாங்கள் ஏற்கனவே பண்ணிருக்கிறோமா எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நாங்கள் செய்வோம். We all of us are going to come closer together. நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். If you say yes, Jesus, like Mary said yes, I want to say yes this morning. ஆண்டவரே, நானும் மரியாள் உங்களுக்கு ஆமா சொன்னது போல நானும் கூட சொல்றேன்னு சொல்றாங்க. We're going to stand up boldly தேவனுடைய சமூகத்துல தைரியமாக and we're going to say, Lord, I want to be the vessel that ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று I don't want to live an ordinary life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எஜமானனாய் இருக்க நான் விருப்பப்படலை. ஒரு சாதாரணமான வாழ்க்கை நான் வாழ விரும்பல இயேசுவே. I'm not willing to live a simple common life. I want to impact this. இதோ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். When you carry Jesus, everything changes. தேவனை நாங்கள் சுமக்கும்போது எல்லாமே மாறும். The atmosphere shifts. நமக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். Bondages breaks. நமக்கு சுத்தி இருக்கிற கட்டுகள் விழுந்து போகும். Darkness trembles. இருள் பயந்து போகும். The darkness has to fear us because of the one who is in us. நமக்குள்ள இருக்கிறவரை பார்த்து எல்லாமே பயந்து போகும். We are not going to be afraid of darkness anymore. நாங்கள் தோற்று போன வாழ்க்கை அவசியம் இல்லை. Can we all come closer to? Let's all come closer this morning as a church. நாங்கள் ஒரு நெருக்கத்திலே நாங்கள் வரலாம். We are going to pray as a church. நாங்கள் ஆலயமாய் ஜெபிப்போம். And we're going to say, நாங்கள் சொல்லுவோம், Lord, ஆண்டவரே, I want to be a vessel. உங்களுக்கு நான் பாத்திரமாய் இருக்கணும். And if you are deciding to be the vessel of God this morning, ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிற பாத்திரமாக இருக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். Jesus left his throne and came down for you. அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி உங்களுக்காக வந்தார். If you decide I want to be the vessel, you can leave your place and come to God this morning. இதோ நான் தேவனுக்கு ஒரு பாத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்றவங்க நீங்க தேவனுடைய சமூகத்துல முன்பதாக வரலாம். And all those who are willing, யாருக்கெல்லாம் அப்பா நீர் என்னை பயன்படுத்துங்க, நான் பாத்திரமாய் இருக்கேன் என்று சொல்றாங்க. God is going to fill you this morning. கர்த்தர் உங்களை நிரப்புவார். God is going to fill you this morning. கர்த்தர் உங்களை நிரப்புவார். He is going to fill you with your power. அவர் நீ வல்லமையாக He நிரப்புவார். is going to fill you with strength. அவருடைய பலத்தினால He is going to நிரப்புவார். fill you with hope. அவருடைய நம்பிக்கையால He is நிரப்புவார். going to fill you with wisdom. அவருடைய ஞானத்தினால He is going to நிரப்புவார். fill you with anointing. அவருடைய அபிஷேகம்
தேவனுடைய வாழ்க்கையில They will see a supernatural power of God in your life. தேவனுடைய வாழ்க்கை மூலமா செய்த வல்லமையான காரியங்களை பார்ப்பாங்க. And we all lift up our voices. நாங்க தேவனுடைய சமூகத்திலே நாங்க Come on, pray and say, Lord, fill me this morning. ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும் அப்பா. என்னோட வாழ்க்கை நிமித்தம் உம்முடைய நாமம் உயரட்டும் இயேசுவே. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா. என்னோட வாழ்க்கை நிமித்தம் உம்முடைய நாமம் இயேசுவே. எங்களை நிரப்பும் அப்பா. Fill us, O God, this morning. எங்கள் வாழ்க்கையில் இறங்கி வாரும். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் இயேசுவே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. And all those who have come forward this morning, God is going to use you. தேவன் உங்களை நிரப்புவார், பயன்படுத்துவார். உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். He will use you to do supernatural things for His glory. தேவனுடைய மகிமைக்காக உங்களை You will பயன்படுத்துவார். start experiencing that in your life. உங்களுடைய வாழ்க்கையில புதிய அனுபவத்தை That is the power of God. தேவனுடைய That is the power of God. தேவனுடைய வல்லமை. I request Pastor to pray for you all this morning. நாங்கள் ஜெபிப்போம். ஞானி சாஸ்திரிகள் உங்களை தேடி
man ruling my life and just trying to take control of my life and only letting you come to my life once in a while, but you rule me. ஆண்டவரே, நீர் என்னை ஆட்சி செய்யும் அப்பா. நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. Oh Jesus, you said I've come to bring life to this world in abundance. Oh, but abundance, நீர் கொடுக்கிற ஜீவன் ஆண்டவரே, அது பரிபூர்ணமான ஜீவன். It's life complete. It's life in fullness. The fullness of the glory of God. The fullness of the truth of God. The fullness of the wisdom of God. The fullness of the presence of God. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய உண்மை, தேவன் நீர் கொடுக்கிற நித்திய ஜீவன் எனக்குள்ள பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நிரப்புகிறவர்களே, நீர் விரும்புகிற நிரப்பும். Lord, I pray you will fill it, oh Lord. You will fill this church, that this will bring forth and bear fruit to people around, and it will shine that people, your name will be glorified. ஆண்டவரே, இங்க இருக்கிறவங்க நீ நிரப்பும். ஆண்டவரே, உங்கள் மூலியமாய் மற்றவங்க வெளிச்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவங்க தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவங்க விடுதலை ஆக்க வேண்டும். And for that, Lord, I first pray that you will touch these people. Lord, bless these people, touch them, transform them. ஆண்டவரே, என்னை தொடுங்க. நீ சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்க நீ தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நீ தொடும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை தொடும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் உங்களுக்காக தேவனே நீர் எங்களோட இருங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த காலையிலே தொடுங்க. உங்களுடைய நாமம் உயரட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்க நிரப்புனதுக்காக நன்றி. One last time all of us will sing, your name be lifted high. During this Christmas time, let the light of Jesus shine through the church, that it will bring glory to God. உங்க நாமம் உயரணும் அப்பா. நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னுடைய நாமம் உயரணும், உன்னுடைய நாமம் மற்றும் உயரணும். ஆண்டவரே, நாங்கள் இல்லை, நீர் ஆண்டவரே. யோவான் சொன்னது போல, it's not me, I am not the light, but the light is coming after me. He was before me and he is after me and he is the light. உன்னுடைய நாமம் உயரணும் அப்பா. நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். I pray everybody in the church will sing this. உன்னுடைய நாமம் உயரணும் அப்பா. உங்க நாமம் உயரணும், ஜெயமே அடையணும். பாடுவோம், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அனைவரும் கரங்களை தட்டி, உங்க நாமம் உயரணும், உங்க மகிமை அடையணும். பாடுவோம், பாடுவோம், அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அப்பா, இயேசுவே, உம் நாமமே Thank you, Lord, for hearing our prayers. May your name be lifted high, O Lord. May we be a vessel before you and use us. Bless everyone who is here. In Jesus' name I pray.